அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள், அங்க இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள், அது சம்பந்தப்பட்ட கட் ஆஃப் தகவல்களையும் குடுத்துட்டு வர்றேங்க. இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ஒவ்வொரு ப்ராசஸ் ஏ டு இசட் ப்ராசஸையும் நம்ம வந்து மிகவும் எளிதா விளக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, சார் ரேண்டம் நம்பர்னு சொல்றாங்க. ரேண்டம் நம்பர்னா என்ன? அது எந்த அளவுக்கு முக்கியம்? இல்ல வந்து ரேண்டம் நம்பர்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? இல்ல அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய வெப்சைட்டுங்கிறது டிஎன்இஏ ஆன்லைன்.ஓஆர்ஜிங்கிற வெப்சைட் தான். அதில் தெளிவாக கொடுக்குறாங்க. எந்த ஒரு டிஎஃப்சி சென்டரும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கவே மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு யாருக்குமே உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸோட டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல்ங்கிறது தான். இதுல படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்னைக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துட்டே வர்றாங்க. இதுல இவங்க முக்கியமா 3வது ப்ராசஸா, அது உங்களோட அப்ளிகேஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே, டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே, ஃபீஸ்லாம் பே பண்ணி முடிச்ச உடனே அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பர் அசைனிங் 10ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ஜூன் 10ஆம் தேதி ரேண்டம் நம்பர் அசைன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இல்லை 2,45,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தகவல்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2,45,000 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் போடணும். இப்போ ரேங்க் லிஸ்ட் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் எங்கே லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை வாங்கியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 190.5 150.5 அப்படிங்கிற கட் ஆஃப் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி வந்து தரவரிசை போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரேண்டம் நம்பருங்கிறது ஒரு சின்ன உபயோகமா இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மேக்ஸ் மார்க் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே கட் ஆஃப் மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மேக்ஸ்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸ்ல யாரு ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த பர்சனோட டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு ரேங்கா இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்படியே மேக்ஸ்ல படிப்படியா குறைச்சிக்கிட்டே யாரு கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து கடைசியா போடுவாங்க. இப்போ மேக்ஸ்ல ஒரு 4 பேர் 10ல 4 பேர் வந்து மேக்ஸ்ல வந்து ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. அடுத்து 2வதா என்ன பண்ணுவாங்கன்னா, பிசிக்ஸ் மார்க் செக் பண்ணுவாங்க. பிசிக்ஸ்ல யாரு திருப்பியும் அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்கள தூக்கி மேல போடுவாங்க. அதுலயும் 2, 3 பேர் காமனா வந்துட்டாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி மார்க். கெமிஸ்ட்ரி மார்க்கையும் செக் பண்றாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்லயும் சேமா வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வதா ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருப்பாங்க. அதாவது ஒண்ணு பயாலஜி குரூப் படிச்சவங்க பயாலஜி சப்ஜெக்ட் எடுப்பாங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மார்க்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 3 மெயின் சப்ஜெக்ட் இல்லாம 4வது சப்ஜெக்ட்ல ஒரு மார்க் வந்திருக்குங்க. அந்த மார்க்குமே சேமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணுவாங்க. இல்ல யாரு வந்து வயசுல மூத்தவங்க, 1 நாளோ 2 நாளோ 1 வருஷமோ 2 வருஷமோ 1 மாசமோ 2 மாசமோ யாரு மூத்தவங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதுலயும் உங்களுக்கு வந்து டேட்டா சேமா வந்தா மட்டும்தான் அடுத்து இந்த ரேண்டம் நம்பருக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த ரேண்டம் நம்பருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டரால ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு 10 டிஜிட் நம்பருங்க. ஸோ இந்த 10 டிஜிட் நம்பர் வந்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து, அதாவது இவங்களுக்கு மேலே கொடுங்க, இவங்களுக்கு கீழே கொடுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் அதே வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சஃபில் பண்ணுங்க. சஃபில் பண்ணுதுன்னா கலந்து போட்டு கொடுக்குங்க. அப்போ அந்த ரேண்டம் நம்பர்ல வந்து யாருக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதோ அவங்கள இந்த ரேங்க் லிஸ்ட்ல மேலே கொண்டு போவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா, மேபி 100ல ஒருத்தருக்கோ இந்த 100% ஒரு 0.5%க்கோ இந்த கவுன்சிலிங்ல மொத்தம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 லட்சம் பேத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிக்கல்ங்கிறது எத்தனை பேத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகபட்சம் ஒரு 300ல இருந்து 500 பேருக்கு வருங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த ரேண்டம் நம்பருங்கிறது யூஸ் ஆகும். மிச்சம் கூடிய 2,99,9,700 பேத்துக்கும் பிரச்சனை இருக்காது. அதிகபட்சம்
இது வந்து ரொம்ப ரேண்டமா நடக்கும். அதனால தான் இத வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 300லேருந்து 500 பேத்துக்கு இந்த மாரி எந்த விஷயங்களும் எல்லா விஷயங்களும் மேட்ச் ஆயிருக்கும்னா, எல்லா டெர்ம்ஸுமே மேட்ச் ஆயிருக்கும். அப்பதான் இந்த ரேண்டம் நம்பர செக் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர்ல யாருக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்திருக்குதோ, அந்த பெர்சனுக்கு வந்து ரேங்கிங்ல கொஞ்சம் முன்னாடியே வருங்க. ஸோ அதனால பெரிய சேஞ்சஸ் நடக்குமான்னு கேட்டா, ரொம்ப பெருசா நடக்காது. நம்ம சாய்ஸ் வைக்கிறதுல நம்மளோட ஒரு காலேஜ் 2 காலேஜ் முன்ன பின்ன போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. 2வது விஷயம் இந்த ரேண்டம் நம்பர்ங்கிறது நம்மளுக்கு இன்னொரு வகையில உறுதிப்படுத்துறாங்க. அதாவது நம்ம போட்ட அப்ளிகேஷன்ங்கிறது ஓகே ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேண்டம் நம்பர் அசைன் ஆயிருச்சுனாலே, ஓகே நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சோனே ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கடுத்து கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ரிலீஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட கவுன்சிலிங் அன்னைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ற மாரி இருக்குங்க. ஸோ இதுதான் ரேண்டம் நம்பரோட வேலைகள். ஸோ அதனால மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரொம்ப பெரிசா யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க்ஸ பார்த்துக்கிட்டே இருங்க. கவுன்சிலிங் டைம்ல ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்க மதிப்பெண்களுக்கு ஏற்ற கல்லூரிகள், ஏற்ற படிப்புகள் கிடைக்குங்க. இந்த மாரி கன்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பர்ட்டிகுலரா டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.